மக்தப் மதரசாவில் வச்சிருப்போம். அதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துவதாக பெற்றோர்கள் எல்லாம் அழைப்போம். அதுக்கு வரமாட்டாங்க. என்ன பெரிய நிகழ்ச்சி, ஒரு பெரிய நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம வேறு போகணுமான்னு போக மாட்டாங்க. அதுவே ஸ்கூலில் இந்த வருஷ நிகழ்ச்சிங்கிற பேரில் ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் வேஷம் போடுறது இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அதுக்கு பெற்றோர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் ஒரு சில போய் உட்காந்துருவாங்க. என் பிள்ளை பாட்டு படிக்க போகிறான்ல, என்னம்மா பாட்டு படிக்க போகிறாங்க, அதாவது சினிமா பாட்டு, இந்த பாட்டு புதுசாக அந்த ட்ரெண்டிங்கில் என்ன பாட்டு வருதோ அந்த பாட்டை சொல்லி என் பிள்ளை இன்றைக்கி இந்த பாட்டு படிக்க போகிறான், என் பிள்ளை இந்த டான்ஸ் ஆட போகிறான், என் பிள்ளை அந்த கவிதையை சொல்ல போகிறான், இந்த வேஷம் போட போகிறான். அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மார்க்க விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. மக்தப் மதரசாவுக்கு அனுப்புறதுலேயே முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? அதனுடைய ஒரு பகுதி தான் கோடைக்கால பயிற்சி வகுப்பு. மக்தப் மதரசாக்களுக்கு அனுப்புறதுல முக்கியத்துவம் இருக்கா? ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கும்போது எப்படி அனுப்பி வைக்கிறாங்க? நீங்கள் நம்மளுடைய குறைகள் ரெண்டையுமே நீங்கள் சீர்தூக்கி பார்ப்பதற்கு தான் சொல்லணும். ஸ்கூலுக்கு அனுப்பி வைப்பாங்க. காலையில் இவங்க 6 மணிக்கெலாம் எழுந்து குடும்பமே பரபரன்னு இருக்கும். 6 மணிக்கு எழுந்து அவனை குளிப்பாட்டி அவனுக்கு ட்ரெஸ் போட்டு பேண்ட் என்ன, ஷர்ட் என்ன, ஐடி கார்டு என்ன, யூனிஃபார்ம் என்ன, அது டக்கின்னு ஷர்ட்டின் பண்ணுறது என்ன, எல்லாம் போட்டு பெல்ட்டையெல்லாம் போட்டு மாப்பிள்ளை மாதிரி ஜோடிச்சு வச்சுருக்கும். எதுக்கு? ஆட்டோவுக்கு. பாய் எங்கே போகிறாரு? போகிறது எல்கேஜிக்கு. இப்போ தான் எல்கேஜி தான் பாய் போகிறாரு. அதுக்கு அவருக்கு பண்ணுற மேக்கப், அது அந்த மேக்கப்போட பொண்ணு கூட பார்த்துடலாம். அவனுக்கு அவ்வளோ அலங்காரம் பண்ணி தான் நம்ம அனுப்பி வைக்கிறோம். குறை இல்லை, தப்பு இல்லை, நல்ல விஷயம். அப்படி தான் ஆர்வமாக இருக்கணும். பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்குறதுல ஆர்வமாக தான் இருக்கணும். அந்த ஆர்வத்தை நம்ம குறை சொல்லலை. என்ன கேட்குறோம்? அதே ஆர்வம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக, குரானை கற்றுக்கொள்வதற்காக அந்த வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்கும் போது அதில் இருக்கா? 6 மணிக்கு எழுந்திருக்கிறோம்ல, பரபரன்னு ஓடுறோம். இந்த பக்கம் தோசையில் அவனுக்கு தோசை கொடுக்குறோமா இட்லி கொடுக்குறோமான்னு தெரியாமல் ஒரு வாய் ஊட்டியிருப்பாங்க. அது முழுங்காமலே இன்னொரு வாய் சேர்த்து கம்பை வச்சு குத்தி உள்ளே திணிச்சு ஆட்டோவை ஏற்றி போ ஸ்கூலுக்கு போ செய்கிறோம்ல. அப்படி நம்ம அதில் மெனக்கெட்டு பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நாம மக்தப் மதரசாவுக்கு எப்படி அனுப்பி வைக்கிறோம்? சாயங்காலம் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு மாலை ஒரு 5 மணி 6 மணிக்கு மக்தப் மதரசான்னு வைங்க. இவங்க போகிறதே ஆடி அசைஞ்சு தான் போவாங்க. இவங்க பெற்றோர்கள் கேட்கவும் மாட்டாங்க, போகிறானா இல்லையான்னு கேட்கறது இல்லை. சரியா குரான் ஓதுறானா, துவா மனப்பாடம் செய்கிறானா, சூறாக்களை மனனம் செய்கிறானா, இவற்றையெல்லாம் கவனத்தில் கொள்வது கிடையாது. அப்போ ஏனைய கல்வியை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுல நம்ம அக்கறை படுத்துகிறோம், கவனம் செலுத்துகிறோம். எந்த கல்வி அவன் மௌத்துக்கு அப்புறம் பலனளிக்கும்?